படுவதாக. இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த ஏசாயா 58வது அதிகாரம் எந்த காலகட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புலருந்து திரும்பி வந்துருவாங்க. அந்த 70 வருஷம் சிறையிருப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பா இருந்த அந்த நாட்கள். அவங்க வந்து 2 பேட்சா திரும்பி வருவாங்க. அந்த காரியமெல்லாம் தெரியும் நமக்கு. அலங்கம் கட்டுனது, அதுக்கப்புறம் செருபாபேலை கொண்டு ஆலயம் கட்டின காரியங்கள் அதெல்லாம் அப்படியே நடக்கும். எல்லாம் அந்த ஆலயம் கட்டத் தொடங்கி அந்த 10 வருஷம் இடைவெளியில மறுபடியும் முடிஞ்சு மறுபடியும் ஆலயம் கட்டினது இதெல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் அதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த ஏசாயா 58 எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததான யூதர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய தேசத்திலே இருக்கும்போது, அவர்களிடத்திலே காணப்பட்ட சில குறைபாடுகள், சில சூழ்நிலைகளை என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தி சில காரியங்களை, சில சூழ்நிலைகளை அவங்க சொல்றாங்க. அவருடைய பக்தி என்ன ஆயிருச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பக்தி என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் அந்நிய ஜாதியாரோடு போய் கலந்ததுனால அவங்க பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புக்குள்ள போயிடுறாங்க. அந்த தேசத்துல அநேக சடங்காச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் அந்த 70 வருஷத்துல புதிய அதாவது குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் இல்லையா? அவர்கள் ஒருவேளை அந்நிய தேசத்துல பிறந்திருக்கிற பிள்ளைகளா இருந்திருக்க கூடும். இஸ்ரவேலின் தேவனை எப்படியாவது கடத்திருவாங்க. இது வந்து யூத தாய்மார்களுடைய காரியங்கள். இருந்தாலும் அவர்கள் சில சூழ்நிலைகள்ல தெரியாம, அறியாம அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்க அந்த சடங்காச்சாரங்களுக்குள்ள போயி, அந்த பக்தி என்பது சடங்காச்சாரங்களோடு இணைந்து விட்டது. அவங்க இஸ்ரவேல் தேவனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மற்ற மத தெய்வங்கள வந்து எப்படி அந்த கலாச்சாரத்தோட பின்பற்றுறாங்களோ, இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடக்கிறது பாருங்க. இன்றைக்கெல்லாம் என்ன நடக்குது, இன்னைக்கு பொங்கல் அப்படின்னு எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க. ரொம்ப வேதனையான காரியமா இருக்குது. இன்னும் சில காரியம்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா, சில சர்ச்லலாம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த காரியங்களெல்லாம் கூட சில காரியங்கள வந்து ஷேர் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் சடங்காச்சாரங்களோடு அப்படியே கலந்து போறது. சிலர் வந்து அரிப்பின் பண்டிகை தான் பொங்கல். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அரிப்பின் பண்டிகைக்கும் பொங்கலுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா மாதங்களுடைய வேறுபாடு. அரிப்பின் பண்டிகை வேற. அதாவது உலகத்தின் காரியங்கள கொண்டாந்து அப்படியே சபைக்குள்ள புகுத்துறது. இந்த மாதிரி காரியங்கள். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தினூடாக அந்த பக்தி அவர்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் சடங்காச்சாரங்களோடு இணைந்து போகும்போது ஆண்டவர் பார்க்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சில வார்த்தைகளை அனுப்புறாரு. அப்ப அந்த வார்த்தைகள் அப்படியே கடந்து சபைக்கு நேரா வருகிறது. ஜனங்களுக்கு நேராக வருகிறது. அதுதான் இந்த ஏசாயா 58. இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில இது வந்து எழுதப்பட்டது. கிமு 530க்கும் 515க்கும் இடைப்பட்ட அந்த காலத்துல. இதை எழுதும்போது பாரசீக ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாரசீக ஆட்சி காலத்துல எழுதப்பட்ட இந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரியங்கள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். அதாவது பக்தி அப்படிங்கிறத உலகத்தின் கலாச்சாரங்களோடு கலந்து விட்டதான ஒரு சூழ்நிலை. பாருங்க, உபவாசத்த குறிச்சு ஆண்டவர் சில காரியங்கள பேசியிருப்பாரு. என்னைக்குமே நம்ம பாருங்க, வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் இதெல்லாம் நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்னா, முக்காவாசி நம்மளுக்கு மோஸ்ட்டாக எங்கேருந்து வரும் அப்படின்னா, எல்லாம் ஏசாயாலேருந்து தான். ஏசாயாலேருந்து தான் நம்மளுக்கு தீர்க்க தரிசன அந்த புத்தகத்திலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை, வசனங்களை எல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். வசனங்கள் அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ பாருங்க, இந்த ஏசாயா இந்த வருஷத்துக்கு நமக்கான அந்த வாக்குத்தத்தமும் நம்ம ஏசாயாவிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அந்த வார்த்தை தான் கொடுக்குறாரு. அதே போல் நம்ம நடத்தி கொண்டு வருகிறாரு. கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டே வரோம். ஒவ்வொரு நாளும் புதிய பலன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பலவீனத்தின் மத்தியிலோ கர்த்தர் நல்லவர். அதே போலதான் இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்துல இந்த காலகட்ட சூழ்நிலையில ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. உன் சுகவாழ்வு துளிர்க்கும் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இந்த சுகவாழ்வு துளிர்க்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதன் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வசனத்தை பாருங்க. அப்பொழுது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, ஏசாயா 58:8, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, உபவாசத்தை குறித்து அங்க ஆண்டவர் பேசுகிற அந்த காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி இருப்பாரு. அந்த நாட்களில் உபவாசம் என்ன பண்ணாங்க, இன்றைய நாட்களும் நம்ம என்ன பண்றோம், உபவாசங்கள் அந்த காரியங்கள் இது அநேக சத்தியத்துல மெசேஜில் நம்ம கேட்டிருப்போம். அநேக வசனங்களை சத்தியத்துல கேட்டிருப்போம். உபவாசம் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீ வந்து உன்னுடைய காரியங்களை
காரியங்கள் நடக்கணும், உன்னுடைய அந்த ஆசைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால் குத்துவதற்கு நீங்க உபவாசிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கணும், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் தான் உண்மையான உபவாசம். பசியுள்ளவனுக்கும் ஆகாரத்தை கொடுத்தியா? பசியா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கறது, இந்த காரியங்களை செய்யறது. கர்த்தர் நல்லவர். ஆமா, நமக்கு கடந்த வருடத்துல ஆண்டவர் அருமையா தர்ம சகாய ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சின்ன கூடுகையா, சின்ன குடும்பமா இருந்தாலும் இந்த குடும்பத்துல இருந்து ஆண்டவர் இந்த பங்கு நமக்கு பாருங்க, இந்த இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது சேரும். அருமையா உதாரத்துவமா கரங்களை திறந்து கொடுத்து அந்த பசியுள்ளவர்களிடத்தில் அந்த நம்ம வந்து என்ன பண்ண, அந்த குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன். அந்த அனுபவங்கள் எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிக காலங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த கொஞ்ச நாட்களே எனக்கு ரொம்ப வேதனையான நாட்களாக இருந்தது. அப்போ எப்படி அந்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த அந்த காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் தான் உண்மையான உபவாசம் தேவனுடைய பார்வையில். துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். மாம்சமானவனுக்கு யாருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை யாருக்கு? கணவன் மனைவிக்கு. மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். இதுதான உபவாசம். அநேகர் இப்படி செய்யறது இல்லை. இப்படி செய்யாம உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறார் இந்த காலை வேளையில. அதே போல பாருங்க, இப்படியெல்லாம் நீ செஞ்சினா, இந்த காரியங்களை செஞ்சினா மாத்திரம்தான் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். சுகவாழ்வு வாழணும்னு யாருக்கு ஆசை இருக்காது? ஆண்டவர் அநேகருக்கு சுகவாழ்வுகளை கொடுக்கிறார். சுகவாழ்வு வாழணும்னு விரும்புறாரு. நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆவியானவருடைய விருப்பம் கூட. அப்ப பாருங்க, இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கும் போது ஏன் இன்னும் நம்மளுக்கு அது கிடைக்கல, ஏன் இன்னும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் விரும்புறாரு. உபவாசம் என்பது இதை குறிக்கிறது என்று ஏன் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, அன்றைய நாட்களில் இது ரொம்ப அவசியமா இருந்தது, அன்றைய நாட்களில் மிக தேவையா இருந்தது. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா உபவாசம் இருக்கவே வேண்டாமா சிஸ்டர்? அப்போ இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு உபவாசத்தை நிறுத்திடலாமா அப்படின்னா, இல்லை, அந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். இது ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அன்றைய காலகட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 நிலைமைக்குள்ள, அந்த ஒரு மனநிலைமைக்குள்ள அவங்க இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி சொல்வது அவசியமாயிற்று. அதே சமயத்தில் நமக்கு உபவாசம் எதுக்கு வேணும்? இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போகுது. உபவாசம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமாய் வாழ்றதுக்கு நம்ம சாப்பிடாம இருந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இருக்கிற காரியங்களும் வேணும், நற்கிரியைகளும் நமக்கு வேணும். இன்னும் சொல்லப்போனால் இவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் அந்த காரியங்களை நம்ம செய்யணும். பாருங்க, உபவாசம் போடும்போது காரியங்கள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் அருமையான ஒரு காரியம், ஒரு சம்பவம் நமக்கு அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் நமக்கு நல்லா தெரியும். சாமுவேல், அது நம்ம வந்து விளக்கமாக நம்ம வந்து சொல்லணும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அது நல்லா தெரிஞ்ச காரியம்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவார். ஏலியோட பிள்ளைகள் மோசமானவங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரே நாளில் கொல்லப்படுவாங்க. பெலிஸ்தேர் தேசத்தில் என்னாகும்? பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஓப்னி, அந்த அந்த ஏலியோட மருமகள், ஓப்னியோட அந்த மனைவி இல்லையா, அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இக்கபோத் அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க இறந்து போவாங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லாருமே செத்து போகிறாங்க. மாமனார் இறந்து போகிறாரு, ஓப்னி பினகாசு 2 பேரும் இறந்து போகிறாங்க. அடுத்தது அந்த அந்த தாயும் இறந்து போகிறா, குழந்தையோட தாயும் இறந்து போகிறா. இக்கபோத்துன்னு பேர் வச்சுட்டு போகிறா. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு. ஏன்னா தேவனுடைய பெட்டி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவனுடைய பெட்டி இன்றைக்கு நம்ம வந்து எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிறோம். நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. என்றைக்கு இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக நமக்காக வந்து பிறந்து சிலுவையிலே நம் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரோ பாருங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி 2ஆக கிழிந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை 1 பேதுரு 2:9 கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் அன்றைக்கு தேவனுடைய பெட்டி விசேஷமானது. அந்த பெட்டி தான் முன்னாடி போகும். எந்த காரியத்துக்கும் முன்னாடி போகும். யோர்தான் நதியில் பாருங்க, ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் நதியில் படுது. அப்படியே அந்த பெட்டியை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படியே யோர்தான் குவியலா நிற்குது. பெட்டி முன்னாடி போகுது.
எரிகோவினுடைய மதில்கள் விழுகிறதுக்கு முன்னாடி பாருங்க, பெட்டி முன்னாடி போகுது. எல்லா இடத்துலயும் முன்னாடி பெட்டி போகும். ஆமா, உடன்படிக்கை பெட்டி. அந்த கூடாரம் போட்டுட்டு அப்படியே அந்த கூடாரத்தை ஸ்தாபகம் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கா அவங்க பெயர்த்து கொண்டு எடுத்து போவாங்க. அந்த இடத்துல பெட்டி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும். பெட்டி ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அப்படியே ஏலி வந்து கர்த்தருடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது என்று வசனம் சொல்கிறது. பெட்டி அவ்வளோ முக்கியமானது. உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள பயங்கரமான காரியங்கள், அதுக்குள்ள அதை தொட்டாலே ஆபத்து, அதுக்குள்ள பார்த்தா அடிச்சிடுவார் ஆண்டவர். பரிசுத்தமானது. அந்த இடத்துல தான் அந்த கேருபீன்கள் மத்தியில, கிருபாசனத்தின் மத்தியில ஆண்டவர் இறங்கி வருவாரு. பிரதான ஆசாரியரோடு பேசுவாரு, காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அப்படிதான் ஆண்டவர் ஒரு நாள் சகரியாவோட பேசினாரு. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, யோவானுடைய பிறப்பு அப்படியே வருகிறது. அப்படியே அந்த காரியம் முடிஞ்சு போகிறத பாருங்க. இயேசு வந்தோடனே அது வரைக்கும் அந்த பெட்டி, அந்த கிருபாசனத்தின் அந்த காரியங்கள் இருந்துச்சுல்ல, அந்த காரியங்கள், ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட பெட்டி போயிருச்சு. பயங்கரமா பயப்படுறாங்க. போன இடத்துல என்ன நடக்குது, அவங்க கொண்டு போய் பெலிஸ்தருடைய கோவில் அதை வைக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும். தாகோன் கீழே விழுகுது, மறுபடியும் கொண்டாந்து அதனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துறாங்க. மறுபடியும் அது கீழே விழுந்து எல்லாமே உடையுது. அது உடல் மாத்திரம் இருக்குது. அதனால அந்த தாகோனின் பூசாரிகள் இதுவரைக்கும் அந்த அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அதனுடைய நிலவாசப்படி மிதிக்க மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதான். என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த தேசம் எங்கும் ஆண்டவர் மூல வியாதியினால் வாதிக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கும்போது நடக்கிற ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா, எல்லாரும் யோசனை பண்ணுறாங்க. அப்போ அந்த பெட்டி ஒவ்வொரு இடமா வருது. ஒவ்வொரு இடமா அந்த பெலிஸ்தர் தேசத்தில் வருது. ஐயோ, எங்கள் இடத்துக்கு வர வேண்டாம்னு ஜனங்கள் கதறாங்க. பெட்டி எங்கிட்ட வந்துச்சுன்னா நாங்கள் அவ்வளோதான். ஏன்னா ஜனங்களை மகாபிரியவாதையை ஆண்டவர் அடிக்கிறார். உடனே இவங்க அந்த மதத்தினுடைய பூஜாச்சாரிகளை எல்லாம் கூப்பிட்டு, வாங்க, அந்த பூசாரிகள், அந்த மந்திரவாதிகளாக இருப்பாங்களே, என்ன செய்யலாம், பெட்டி நம்மக்கிட்ட இருக்குது, என்ன பண்ணலாம், ஜனங்கள் பெரிய வாதியாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவனுடைய ஸ்டைலில் அவனுடைய சில காரியங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படிங்கிற அந்த காரியங்கள் அப்படியே அது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேல் அந்த 6வது அதிகாரத்தில் இருக்கும். என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னா, நீங்கள் வந்து குற்ற நிவாரண காணிக்கையாக நீங்கள் அந்த தேவனுக்கு நீங்கள் செலுத்தணும். அந்த தேவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த பூசாசாரிகள் சொல்கிறாங்க, அவங்களாம் சாதாரணமான தேவர்கள் கிடையாது. எகிப்தியர் சகல வாதையினால் வாதித்த தேவர்கள். அவங்க வாதிச்சோன்னு தானே அவர்கள் வந்து விட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனம் நான் படிக்கிற கவனிங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். எகிப்தியரும் பார்வோடும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ. ஆமா, அப்படிப்பட்ட தேவன் அவர். ஜனங்களை அப்படி வாதித்த தேவன். அவங்க போய்விட்டாங்கல்ல, அப்படிப்பட்ட தேவன். நீங்கள் இன்னும் கடினப்படுத்துங்க, அனுப்பிடும் போது குற்ற நிவாரண பலியாக நீங்கள் சில காரியங்களெல்லாம் செய்யுங்க. மூல வியாதியின் சாயலான சுரூபங்களை, பொன்னால் செய்த சுண்டலிகளை, அது மட்டும் இல்லை, மூல வியாதியில் மட்டும் வாதிக்கலை, சுண்டலிகளையெல்லாம் ஆண்டவர் அனுப்பி அந்த நிலத்தின் விளைச்சல்களையெல்லாம் கெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சூழ்நிலைகள். ஏன்னா தன்னுடைய அந்த பெட்டி அந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறதா ஆண்டவர் விரும்பலை. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு காரியத்தை செஞ்சு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வண்டியில் வச்சு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் விட்டுருங்க. அப்போ அந்த வண்டி வந்து பெத்சிமேக்கு போகிற அந்த வழியாக போச்சுன்னா கர்த்தர் தான் இதை செஞ்சார் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சுக்குவீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏதோ தற்செயலாக வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி. பெத்சிமேஸ் அது என்ன அப்படின்னா, அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எல்லை. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரியே அந்த வண்டி கரெக்டாக வலதுபுறம் இடதுபுறம் அப்படியே சாயாமல் கரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா, நேராக அப்படியே அந்த பெத்சிமேஸுக்கு அந்த வண்டி போகும். அந்த 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 காரியங்கள் போகும் பாருங்கள். அப்பொழுது அந்த பசுக்கள், 12வது வசனம் நான் படிக்கிறேன். 1 சாமுவேல் 6:12. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெட்டிக்கு உள்ளே பார்த்ததுனால அவங்க வந்து இறந்து போகிறாங்க. நிறைய பேர் அவங்க இறந்து போகிறாங்க. பெட்டிக்குள்ளே அவங்க பார்த்துடுறாங்க. 50,070 பேரை கர்த்தர் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19வது வசனம் சொல்லுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெட்டி அப்படிங்கிறது பரிசுத்தமான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சாமுவேலை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது, வாங்க, அப்போ கீரியாத் யாரீமில் வந்து பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்தது அந்த அங்கேருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து கீரியாத் யாரீமுக்கு கொண்டு வராங்க பெட்டியை. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் சங்காரமெல்லாம் நடந்தோன்னே எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா பெட்டிக்குள்ளே பார்த்துட்டாங்க, ஜனங்கள் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க. அடுத்தது இந்த பெட்டி எங்கே போகணும், கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து அந்த பெட்டியை எடுத்து கொண்டு போய் அமினதாபின் வீட்டில் வைக்கிறாங்க. அமினதாபின் வீட்டில் வைக்கிறாங்க. 20 வருஷம் பெட்டி அங்கேயே இருக்குது. அப்போ அவன் பாத்திரமா இருக்கிறான். அந்த பெட்டி அங்கே இருக்கிறதுக்கு அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஜனத்தில் அவன் பாத்திரமா இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து மறுபடியும் இந்த ஜனங்கள் அந்த 20 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்நிய தேவர்களை வணங்கவும் அந்நிய காரியங்களை வணங்கவும் அப்படி வணங்கவும் இவங்களுடைய காரியங்கள் போகுது. ஆனால் பெலிஸ்தர் தேசத்திலிருந்து பெட்டி கொண்டு வந்தாச்சு, பெத்சிமேஸ்லேருந்து கிரியாத் யாரீம் கொண்டு வந்தாச்சு, அபினதாபின் வீட்டுக்கு போயிடுச்சு. 20 வருஷம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த பெட்டி இன்னும் உள்ளுக்குள்ளே வரல, தேசத்துக்கு உள்ளுக்குள்ளே வரல. ஆனால் ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்களுடைய பாவங்களை செய்கிறாங்க, சில காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்கிறாரு, ஒரு காரியத்தை பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் இப்படி இருக்கலாமா, நீங்கள் இன்னும் இப்படி செய்யக்கூடாது, பாகாலையும் அஸ்தரோத்தையும் விளக்கிருங்க, கர்த்தருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டுறாரு. அங்கே அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே ஒரு உபவாசம் ஏறெடுக்கப்படுகிறது. அங்கே ஒரு உபவாசம் இங்கே நம்ம பார்த்தோம். அந்த உபவாசங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் அதுதான் உண்மையான உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க அந்நிய தேவர்களை விளக்குறாங்க, அந்நிய காரியங்களை விளக்குறாங்க, அஸ்தரோத்தை விளக்குறாங்க, பாகாலை விளக்குறாங்க. ஏன்னா பெலிஸ்தர் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பெட்டி பெத்சிமேசின் எல்லை வரைக்கும் வந்து கீரியாத் யாரீமுக்கு அந்த வீட்டில் அந்த இடத்துல அமினதாபின் வீட்டில் 20 வருஷம் இருக்குது. மறுபடியும் 20 வருஷம் பாவம் செய்கிறாங்க. சாமுவேல் பார்க்குறாரு, விட்டா இது முடியாது, இவங்க மறுபடியும் மூழ்கி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறுபடியும் உபவாசம் போட செய்து உபவாசத்தோடு கூட மிஸ்பாவிலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமாம், மிஸ்பாவிலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். மிஸ்பாவிலே கூட்டுறாங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் இருக்கிறது. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். மிஸ்பாவுக்கு வர்றாங்க. அங்கே பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அவர் வந்து பலியாக தகன பலியாக சர்வாங்க தகன பலியாக செலுத்துறாரு. செலுத்தி அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாளில் பயங்கரமாக ஆண்டவருக்காக அவங்க வந்து செய்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, இவங்க சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. 20 வருஷம் ஆனோடனே பெலிஸ்தருக்கு அந்த காரியமெல்லாம் மறந்துருச்சு. எப்படி ஆண்டவர் வாதிச்சாரு, எப்படி தண்டனை கொடுத்தாரு, சுண்டலிகள் அனுப்பி மூலவியாதியின் சாயல், அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. வேறு சந்ததிகள் எழுப்பியிருப்பாங்கல்ல. இவங்க சர்வாங்க தகன பலி செலுத்துகிற அந்த நேரத்தில் மிஸ்பாவில் மறுபடியும் பெலிஸ்தர் வராங்க எங்களுக்கு விரோதமாக. பாருங்கள் என்ன காரியம் நடக்குதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பெலிஸ்தரின் மேல் பயங்கரங்களை வரச் செய்கிறார். ஆமாம், அவங்க நெருக்கினார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அந்த நேரத்தில் பலி செலுத்தின நேரத்தில் யுத்தம் பண்ண நெருங்கினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டருக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் பாருங்க, இன்றைக்கெல்லாம் அநேக காரியங்கள் அப்படி நடக்கிறது. அப்படி நடக்கும்போது நெருங்கினா எப்படி இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்போ உபவாசத்தில் 2 காரியம் இருக்குது. 1, முதலாவது அவங்க அந்நிய தேவர்களை எல்லாம் விலக்கி உபவாசம் பண்ணுறாங்க. சில காரியங்களை எல்லாம் விட்டுட்டு பண்ணுகிற அந்த உபவாசம் மிகுந்த பலனுள்ளது. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்களை செய்யும்போது நெருங்கி வருகிற அந்த எதிரிகள் பலி செலுத்துகிற வேளையிலே, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நெருங்கி வருகிற அந்த பெலிஸ்தர் மேலே இடி முழக்கங்களை ஆண்டவர் வரவிடுகிறார். இடி முழக்கங்கள், அவர்களாம் பயப்படுறாங்க. கலங்கடைத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லியதற்கு எபினேசர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார், எபினேசர் என்று பேர் வச்சதை பார்க்க முடியும். இம்மட்டும் உதவிட்டீங்களே. சாமுவேலுக்கு ஒரு வைராக்கியம். பெட்டி 20 வருஷம் அங்கே இருக்குது. ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. நான் தான் நியாயாதிபதி, ராஜா, ஆசாரியன், 3 ஊழியத்தை கையில் எடுத்து நடத்தினவன். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அவனால் இருக்க முடியல. இனிமேலும் பெட்டி அங்கே இருக்கக்கூடாது. ஜனங்களே, அந்நிய தேவர்களை விளக்குங்க, அஸ்தூரத்தை விளக்குங்க, பாகாலை விளக்குங்க, உபவாசம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. வர்ற நேரத்தில் பிசாசு பார்க்குறான். இத்தனை நாள் அவன் இருந்தான், இத்தனை நாள் எதுக்குள்ளே இருந்தான், பிசாசுக்குள்ளே இருந்தான், பாகால் வணக்கத்துக்குள்ளே இருந்தான், அஸ்தூரத்தை வணங்கிட்டு இருந்தான். எந்த தேசத்தில் பெட்டி அங்கே வந்து
பிடிக்கப்பட்டு போச்சோ, எந்த தேசத்தார் பயந்து பெட்டியை விட்டாங்களோ அந்த தேசத்து தெய்வங்களை இவன் வணங்குறான். இவனுக்கு ஆண்டருடைய மகத்துவம் தெரியல, வல்லமை தெரியல, சின்ன சின்ன காரியங்களுக்கு பயப்படுறான், அதை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறான், அதை பார்த்துட்டு இருக்கிறான். ஐயோ, தேவன் எப்பேற்பட்ட தேவன், எவ்வளோ வல்லமையுள்ள தேவன். சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்குறான், அவன் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பது பிரத்யட்சமாக தெரிந்தது என்று முதலாவது அறிமுகத்திலே சாமுவேலை குறித்து தெரியும். வைராக்கியமுள்ள தேவனுடைய பிள்ளை. ஆமாம், அவனால் பார்க்க முடியல, தாங்க முடியல. 20 வருஷம் போனது போகட்டும், இனிமேல் நம்ம பார்த்து ஒரு முடிவெடுத்தா தான் நடக்கும்னு சொல்லி அடுத்தது அந்த காரியங்களை செய்கிறத பார்க்க முடியும். அடுத்தது பெட்டி உள்ளே வரணும், நான் உபவாசம் பண்ணு, நீ உபவாசம் பண்ணுன்னு சொல்லி மிஸ்பாவில் கூடி வந்து எல்லாம் செஞ்சு தண்ணீர் ஊற்றி உபவாசம் நடக்கும்போது பெலிஸ்தர் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ உபவாசம் பண்ணுப்பா, நீ ஆண்டவரை தேடு, நீ துதி, நீ எல்லா தேவர்களையும் விலக்கிட்ட, நான் இருக்கிறவன் பக்கத்தில் யுத்தத்துக்கு. இன்றைக்கும் அதே காரியம், அந்த அதே ஃபார்முலா நம்முடைய வாழ்க்கையிலும். சில காரியங்களை விட்டுவிடணும்னு தீர்மானிக்கிறீங்களா? உபவாசம் பண்ணணும்னு தீர்மானிக்கிறீங்களா? சத்துரு நெருக்குமா? என்னைக்கும் நெருங்கினதை விட அதிகமாக உங்களை நெருக்குமா? சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை விடணும்னு நினைக்கும் போது அதிகமாக பிரச்சனை வரும். விடணும்னு நினைக்கும் போது அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அது வரைக்கும் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும், சமாதானமாக போயிட்டுருக்கும். சில நேரங்களில் சில காரியங்களை எழும்பி நிற்கிறீங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சாத்தானுடைய சேனைக்கு விரோதமாக நீங்கள் நிற்கிறீங்க. ஆண்டவர் எழும்பி வருவார், யுத்தம் அவர் செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். ரிவல வஷவதிரிக்கரதிக்கவரவா. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். வெள்ளம் போல வரட்டும், சத்துரு வருவான், குடும்பத்தில் வருவான், பிரச்சனைகளை வருவான், வியாதியை கொண்டு வருவான், பொருளாதார குறைவுகளை கொண்டு வருவான், சில சூழ்நிலைகளை கொண்டு வருவானா. வெள்ளம் போல அவன் வருவான், ஆவியானவர் கொடியேற்றி நிற்பார். ஒன்றுமே செய்ய முடியாது. என் மேல் பறந்து அவருடைய கொடி நேசமேனு சூலமித்தியால் பாட்டு பாடுவா, சபை பாட்டு பாடும், மணவாட்டி பாட்டு பாடுவா. நடக்கிற யுத்தத்தை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, யுத்தம் அவர் பார்த்துக்குவார், அது அவர் கையில், அவர் நல்லா சூப்பராக முடிச்சுவார். யுத்த நாளில் தலையை மூடுவீர், ஒரு இக்கட்டும் அணுகாமல் அழகாக சேவ் பண்ணி பாதுகாப்பார். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அதுக்காக இந்த காரியத்தை நம்ம பண்ணாமல் விடக்கூடாது. இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி வந்தேன்னா பிரச்சனை வருது சிஸ்டர், நான் அதிகமாக வந்தேன்னா பிரச்சனை வருது, சிலர் சொல்லுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் எழும்புங்க. அதனால தான் ஏசாயா 58 முதலாவது வசனமே சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல நீ சத்தமிடு. பாட்டு பாடுங்க, துதிங்க. தேவ சமூகத்தில் மாத்திரமில்லை, உங்கள் வீடுகளையே தேவ சமூகமாக மாற்றுங்க. நிற்கிற இடத்துல, சமையல் பண்ணுற இடத்துல பெண்கள் நீங்கள் பாடுங்க, பாடி சமைங்க, துதிச்சு சமைங்க. பிள்ளைகளுக்கு நல்லா நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களா? துதிங்க, பாடுங்க. பிள்ளைங்க பார்க்கும், அது அவங்களும் அப்படியே செய்வாங்க. உங்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்கணும், நீங்கள் பாட்டு பாடுற சத்தம் சண்டையின் சத்தங்கள் அல்ல, நீங்கள் துதிக்கிற சத்தம். எதிரி வெக்கப்பட்டு ஓடணும். குறைவுகள் இருக்குதா? அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படி துதிங்க, உபவாசம் பண்ணுங்க, மிஸ்பாவிலே கூட்டுங்கள். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பேர் வச்சான். சாமுவேல் அதற்கு பேரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. தாழ்த்தப்படுவான், எதிரி பார்ப்பான், சத்துரு பார்ப்பான், முடியாது, அவனை சுற்றி வேலி வந்துருச்சு, நீ ஒன்றுமே முடியாது, எதிர்த்து பார்ப்பான், முடியாது அப்படின்னு அவனே தெரிஞ்சுக்குவான். ஏன்னா சுற்றிலும் வேலி போட்டுருவாரு, அப்பா வேலி அடைச்சிருவாரு, பார்க்க கூட முடியாது, நம்மளை மகிமை மூடிரும். என்ன செய்கிறான், உள்ள என்ன பண்ணுறான்னு தெரியாது அவனுக்கு, சத்துருவுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? மகிமையின் மேகம் சுற்றி மூடி இருக்கே, எப்படி தெரியும்? ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தானே காப்பாற்றினாரு. அந்த இஸ்ரவேலின் சேனையும் எகிப்தியர் சேனையும் ஒன்றையொன்று பார்க்காதபடிக்கு அந்த செங்கடலுக்கு நடுவில் நின்று காப்பாற்றின அப்பா இன்னைக்கு வந்த வல்லமை குறைஞ்சு போகல. அதே வல்லமை பார்க்கவே முடியாது. மகிமை மூடிரும். எங்கே அவன் பார்க்கறது, எங்கே அவன் போய் சொல்கிறது? செக்கினா மகிமை அப்படியே உள்ள மூடிரும். அப்புறம் அவர்கள் வரல. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. அது மாத்திரம் அல்ல, பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. சத்துரு எதெல்லாம் கொள்ளையாடி வச்சிருக்கிறான்? உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய சரீர சுகங்களை, உங்களுடைய எல்லா காரியங்களை, ஆமாம், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய வரங்களை எல்லாம் கொள்ளையாடி வச்சிருக்கான்ல. உங்களுடைய நன்மையான காரியங்கள், உங்களுக்கு குடாதிசயங்கள், நீங்கள் கர்த்தருக்குள்ள முதல்ல ஆரம்ப நாட்களில் வந்தப்போ எத்தனை காரியங்கள், நன்மைகள் உங்களுக்குள்ள இருந்தது. அந்த கொள்ளையாடின பொருள்கள், கொள்ளையாடின காரியங்கள் எல்லாத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியங்கள், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள்னா சத்துரு உங்ககிட்ட இருந்து திருடி வச்சது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள், சில நேரத்தில் சில காரியங்கள் அப்படியே நீங்கள் விழுதலுக்குள்ளாக போகும்போது பிடுங்கி திருடி வச்ச அந்த காரியங்களை, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள்னா ஆண்டவர் கொடுக்கிறது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அப்படின்னா பிசாசு உங்கள்கிட்ட பறிச்சு வச்சது எல்லாத்தையும் பிடுங்குவீங்க, எல்லாத்தையும் வாங்குவீங்க. ஆமாம், உபவாசம் பண்ணி தேவனுக்கு பிரியமாக செஞ்சு மிஸ்பாவிலே கூட்டி
கர்த்தருக்காக நீங்க ஆராதனை செய்யும்போது சத்துரு நெருங்கி வருகிற சத்துருவை ஆண்டவர் முறியடித்து இந்த காரியங்கள செய்வாரு. அவன மட்டும் முறியடிக்கிறதில்ல, அவன் பறித்து கொண்டு போன அநேக காரியங்களை திருப்பி உங்களுக்கு மீட்டுக் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலின் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நமக்காக சாமுவேல் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். நியாயம் விசாரிக்க நமக்காக இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க பார்த்துக்குங்கன்னு கைகளை உயர்த்திடுங்க. யாராவது வர்றாங்களா, வேலை ஸ்தலத்துல, குடும்பங்கள்ல, பக்கத்துல யாராவது வர்றாங்களா, கைகளை உயர்த்தி சொல்லிடுங்க, ஆவியானவரே நீங்க பார்த்துக்குங்க. நீங்க வாய் தவறி எதுவும் சொல்லக்கூடாது, நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்க விவாதிக்க கூடாது, நீங்க அந்த வழக்குக்கு நீங்க போகக்கூடாது. ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். நீங்க செய்ய வேண்டியது உபவாசம் பண்ணி சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கணுமா, சுகவாழ்வு வரணுமா, சுகவாழ்வு துளிர்க்கணுமா, கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு அப்படியே டைம் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வாலிபர் கூட்டத்துக்குள்ளே நம்ம அப்படியே கடந்து செல்லலாம். இன்னொரு காரியம் கூட இருக்கிறது. அதை நம்ம அடுத்த காரியங்களை நம்ம அடுத்த பார்ட்டில் கூட நம்ம பார்க்கலாம். நாளை தினத்தில் கூட பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம ஜெபித்து வாலிபர் கூடக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.